உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சென்னை பெங்களூரு இடையே பூமிக்கடியில் புல்லட் ரயில் இயக்குவதற்கு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க ஒன்றிய அரசு புதிய டெண்டர் வெளியிட்டுள்ளது. சென்னை மற்றும் பெங்களூரு இடையே அதிவேக புல்லட் ரயில் இயக்குவதற்கான திட்டப்பணிகள் அடுத்து முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன. இத்திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை புதுப்பிக்கவும் புதிய பொறியியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் தேசிய அதிவேக ரயில் கழகம் புதிய டெண்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே 2024 செப்டம்பர் மாதத்தில் சென்னை பெங்களூரு மைசூரு வழித்தட புல்லட் ரயில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் சென்னை பெங்களூரு இடையேயான பகுதிக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்பட்டு தற்போது பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. புதிதாக கோரப்பட்டுள்ள இந்த டெண்டர் மூலம் அடுத்த 150 நாட்களுக்குள் நில அளவை, மண் பரிசோதனை மற்றும் வழித்தட மறு ஆய்வு பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் புல்லட் ரயில் பாதை செல்லும் வழியில் உள்ள கூவம், பாலாறு போன்ற முக்கிய ஆறுகளை கடக்கும்போது எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க விரிவான வெள்ள அபாயம் மற்றும் நீரியல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் மற்றும் ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை பகுதிகளை கடக்கும் இடங்களில் மேம்பால ரயில் பாதைகளை வடிவமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புல்லட் ரயில் பாதை சென்னை, பூந்தமல்லி, பரந்தூர், சித்தூர், பங்காருபாலம், கோலார், மாலூர், ஒயிட்ஃபீல்டு, பெங்களூர் ஆகிய ஊர்களை இணைக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதையாக அமைக்கப்படும். இது சென்னை மெட்ரோ ரயிலுடன் இணைக்கப்பட்டு பயணிகள் எளிதாக மாற வழிவகை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூரு இடையே பூமிக்கடியில் புல்லட் ரயில் இயக்குவதற்கு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க ஒன்றிய அரசு புதிய டெண்டர் வெளியிட்டுள்ளது. சென்னை மற்றும் பெங்களூரு இடையே அதிவேக புல்லட் ரயில் இயக்குவதற்கான திட்டப்பணிகள் அடுத்து முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன. இத்திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை புதுப்பிக்கவும் புதிய பொறியியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் தேசிய அதிவேக ரயில் கழகம் புதிய டெண்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே 2024 செப்டம்பர் மாதத்தில் சென்னை பெங்களூரு மைசூரு வழித்தட புல்லட் ரயில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் சென்னை பெங்களூரு இடையேயான பகுதிக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்பட்டு தற்போது பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. புதிதாக கோரப்பட்டுள்ள இந்த டெண்டர் மூலம் அடுத்த 150 நாட்களுக்குள் நில அளவை, மண் பரிசோதனை மற்றும் வழித்தட மறு ஆய்வு பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் புல்லட் ரயில் பாதை செல்லும் வழியில் உள்ள கூவம், பாலாறு போன்ற முக்கிய ஆறுகளை கடக்கும்போது எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க விரிவான வெள்ள அபாயம் மற்றும் நீரியல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் மற்றும் ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை பகுதிகளை கடக்கும் இடங்களில் மேம்பால ரயில் பாதைகளை வடிவமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புல்லட் ரயில் பாதை சென்னை, பூந்தமல்லி, பரந்தூர், சித்தூர், பங்காருபாலம், கோலார், மாலூர், ஒயிட்ஃபீல்டு, பெங்களூர் ஆகிய ஊர்களை இணைக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதையாக அமைக்கப்படும். இது சென்னை மெட்ரோ ரயிலுடன் இணைக்கப்பட்டு பயணிகள் எளிதாக மாற வழிவகை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.